பிரேமம் படத்தினுடைய இயக்குனரான அல்போன்ஸ் புத்திரன் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துல இருந்து 2 போஸ்ட் போடப்பட்டிருக்குங்க. அதுல ஒன்னுத்துல பாத்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டும், இன்னொரு போஸ்ட்ல அஜித்குமார் அவர்களை குறிப்பிட்டும் போடப்பட்டிருக்கு. இது உண்மையாவே அவர் தான் போட்டிருக்காரா இல்லனா அவருடைய அக்கவுண்ட் ஹேக் செய்யப்பட்டதா அப்படின்னு ரசிகர்களுக்கு மத்தியில பல கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாம நிறைய பேர் ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதாவது பிரேமம் படத்தினுடைய இயக்குனரான அல்போன்ஸ் புத்திரன் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து 2 போஸ்ட் போடப்பட்டிருக்குங்க. ஒரு போஸ்ட்ல பாத்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு, அதாவது தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களை மர்டர் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரியும், ஜெயலலிதா அவர்களை மர்டர் பண்ணது யாரு, இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மர்டர் பண்ணது யாரு அப்படின்றத நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியும், நீங்க இந்த கொலைக்காரர்களை கண்டுபிடிக்காம விட்டுட்டா அடுத்தடுத்து இதே மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும், அடுத்த டார்கெட் நீங்களாவோ இல்ல ஸ்டாலின் சேராவோ கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நேரம் படம் சக்சஸ் ஆன டைம்ல நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் எனக்கு இன்னைய வரைக்கும் ஞாபகம் இருக்கு. 15 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுத்திருந்தீங்க அப்படின்ற மாதிரியும், தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இந்த கொலைக்காரர்களை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அந்த ஒரு போஸ்ட்ல குறிப்பிட்டிருக்குங்க. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க. இது உண்மையாவே அவர் தான் போட்டிருக்காரா இல்லைனா அவருடைய அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டு இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் போடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு மத்தியில பெருமளவு கேள்வியும் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் அஜித்குமார் அவர்கள் குறித்தும் ஒரு போஸ்ட் போடப்பட்டிருக்குங்க. அதுல பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரியும், இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நிவின் பாலி மற்றும் சுரேஷ் சந்திரா இவங்க கிட்ட இருந்து அவர் கேட்ட மாதிரியும் அந்த ஒரு போஸ்ட்ல குறிப்பிட்டிருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட்ல உண்மையாவே இவர் தான் போட்டிருக்காரா இல்லைன்னா யாராவது இவருடைய அக்கௌண்ட்டை ஹேக் செஞ்சுட்டு அதுல இருந்து போஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல ரசிகர்களும் குழப்பத்தில் இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம தி பீப்பிள் டிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.